ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினிக்கு வந்து பெரிய யமகண்டமே வரப்போகுது. அது யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லியால். அது வந்துட்டு யார் வந்து அந்த யமகண்டத்துலேருந்து நம்ம நந்தினியை காப்பாற்றிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நந்தினி, சூர்யா, அப்புறம் நந்தினியோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம சூர்யா சார் அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தே அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாரு. இவங்க எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. நந்தினி பாவம் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காள்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாரு. இப்போ தான் வந்து நந்தினியோட வலியும் வேதனையும் புரியுது. இங்கே இவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு அங்கே எல்லாத்துக்குமே கொடுமைப்படுத்திட்டு இருந்தால் எப்படி? நந்தினி பாவம் இல்லை, அவளோட நம்ம ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சூர்யா சார் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோசிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நம்ம நந்தினி என்னெல்லாம் பண்ணுறாங்களோ சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து அதை ரசிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் நந்தினியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சுந்தரவல்லி ஃபோன் போட்டு என்னாச்சு அவளை முடிச்சிட்டிங்களான்னு ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருக்கிறதுனால டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆனது இல்லாமல் சரி இது இவங்க வேறு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க, அவளை எதனா ஒன்று பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க, எங்கேப்பா யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்னன்னா எல்லாருக்குமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாருமே சரி ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கல்யாணம் ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா வந்து அவங்க அப்பா வேண்டிட்டு இருந்தாரா. அதனால வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே பொங்க வச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து அந்த காரில் வந்துட்டு பயங்கரமாக கிளம்பி போகிறத வந்துட்டு அவனுங்க பார்த்துறானுங்க. பார்த்ததுமே இவங்க எங்கே போகிறாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனால் எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியோட காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க கோயிலுக்கு போய் இறங்கினதுமே கோயிலில் இருக்காங்க. அப்போ நந்தினி கண்டிப்பாக வந்து தனியாக மாட்டுவா. அவள் மாட்டும்போது ஃபஸ்ட்டு அவளை கடத்திட்டு வந்துடலாம். ஏன்னா அங்கே வந்துட்டு அவள் ஒன்றும் பண்ண முடியாது. கடத்திட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியை கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே. உடனே வந்து கோயிலுக்கு போய்ட்டு எல்லாருமே பொங்க வச்சுட்டு நம்ம நந்தினி மட்டும் வெளியே இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடத்திட்டு போயிடறாங்க. கடத்திட்டு போனதுமே நந்தினியை தேடி சூர்யா சார் வந்து நந்தினி எங்கே தான் போனாங்கன்னே தெரியாதனால முடிச்சிட்டு இருக்காங்க. சூர்யா சார் நந்தினி எல்லா இடத்துலையுமே கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து நந்தினியை காணும். உடனே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க, என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கார் வந்து வேகமாக போகுது. அந்த கார் கண்ணாடியில் வந்துட்டு நம்ம நந்தினி இருக்கிறத சூர்யா சார் பார்த்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பிடிக்க முடியல. ரொம்ப அங்கேயே கடந்து கதறாரு. ஐயோ போச்சே விட்டுட்டேனே அப்படின்னு மாதிரி கதறிட்டு அவங்க கார் எடுத்து போய் ஃபாலோ பண்ணான்னு போகும்போது அந்த கார் எங்கே தான் போச்சுன்னே தெரில. இப்போ இந்த வீடியோ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு துக்க வீடாக மாறிடுச்சு. நந்தினி இப்போ கடத்திட்டு போனதுனால எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சி தருவேன், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அழுகாதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் அவங்க எல்லாருக்குமே ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதலை யாராலுமே கேட்க முடியல. ஏன்னா நந்தினி கடத்திட்டு போனதுனால. ஆனால் அப்போவே சூர்யா சாருக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு சுந்தரவல்லி வேலையாக தான் இருக்கும், வேறு யாருமே வந்துட்டு இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவர் நினைக்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.